சகலத்தையும் புதிதாக்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள தயவுள்ள இரக்கமுள்ள நாமத்திலே இந்த புதிய நாளில் புதிய வருட துவக்கத்தின் காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம், கர்த்தாவே நீ தந்தது காருண்யத்தால் வந்தது, கர்த்தாவே நீ தந்தது காருண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம், உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உன்னதரே நீ தந்தது உம்மன்பால் தான் வந்தது, உன்னதரே நீ தந்தது உம்மன்பால் தான் வந்தது. என் வாழ்விலே எல்லாம் சத்தமா பாடுங்க மாயர மனதார. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு, விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு ரட்சிப்பு நீ தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது, ரட்சிப்பு நீ தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம், அமே ஓஹோ கர்த்தாவே நீ தந்தது காருண்யத்தால் வந்தது,
கர்த்தாவே நீர் தந்தது காருண்யத்தால் வந்தது. ஆமென். உன்னதரே நீர் தந்தது உம்மன்பால் தான் வந்தது. உன்னதரே நீர் தந்தது உம்மன்பால் தான் வந்தது. ரட்சகரே நீர் தந்தது ரட்சண்யத்தால் வந்தது. ரட்சகரே நீர் தந்தது ரட்சண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. 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 வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. தேங்க்யூ பாஸ்டர் டிடி லாசர் அவர்கள் மற்றும் சபை போதவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கிற ஒருத்தர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு விழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது இந்த மகிழ்ச்சியான ஒரு காரியம். பாஸ்டர் டிடி லாசர் சொன்னோன்னமாக அநேக தேசங்களிலே ஆண்டவர் பல டீம்ஸாக அனுப்பி ஊழியத்தை செய்து வருகிறார். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை இந்த இடத்துல வெளிப்படத்தக்கதாக ஆண்டவர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஒருத்தரும் பலப்படத்தக்கதாக ஸ்திரப்படத்தக்கதாக கர்த்தர் இந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். கொலோசியர் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம், அதிலிருந்து சில வார்த்தைகளை பார்த்துவிட்டு வேறு சில புத்தகங்களிலிருந்தும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாராவது தமிழில் வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனம் முதல் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரத்தோடு பெருகுவீர்களாக. ஆமென். அப்ப பெருக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் வேரூன்ற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அநேக நேரத்தில் நாம் வேறு ஊன்றுவதற்கு தவறுவர்களாக காணப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் எங்கே பார்த்தாலும் என்ன செய்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு தேவைக்கான காரியங்கள் கிடைத்து விடுகிறது. ஆனால் வேரூன்றி நிற்பது இன்றைக்கு முக்கியமான காரியம். ஏன் வேறு ஊன்ற வேண்டும் என்று சொன்னால் இதில் 3 பங்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமா, டு பி ரூட்டட், டு பி ஸ்ட்ரெங்தன்ட் அண்ட் டு ஓவர்ஃப்ளோ. ஹல்லேலூயா. ஓவர்ஃப்ளோ என்பதுதான் பெருக்கத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவது நாம் வேரூன்ற வேண்டும், அதிலே பலப்படு ஸ்திரப்பட வேண்டும். அதுக்கு பிற்பாடாக தான் நாம் அதிலே பெருக முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஸ்திரப்படுவது எதற்கென்று சொன்னால் கர்த்தர் நம்மளை ஸ்தாபிப்பதற்கு. ஹல்லேலூயா. ஸ்தாபிப்பது என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஸ்திரமாக நிற்பது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலும் நாம் சில காரியங்களை பார்க்கிற வேளையில் ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் யாரை எந்த இடத்துல ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறாரோ அதை தீர்க்கமாக அவர் நிச்சயமாக ஸ்தாபித்து நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. Because God is a God of promise. ஆண்டவர் என்றைக்கும் அவர் சொல்லுகிறதே, அவர் செய்கிறதே சொல்லுகிற கர்த்தராக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம் எதற்காக நாம் வேரூன்ற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. 8வது வசனம், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. யார் யார் வேரூன்றாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக முதலாவது சந்தேகம் வரும். யார் யார் வேரூன்றாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக இது என்ன தெளிவில்லாமல் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடிய
வரக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. There are a lot of philosophies in the world. இந்த உலகத்தில் அநேக பிலாசபிகளை இந்த இடத்துல நாம் அறிந்து இருக்கிறோம். இப்படி பண்ணா சரி ஆகிறோம். சிலர் இடத்துல வந்து சொல்லுவாங்க, உங்க இடத்துல வந்து சொல்லுவாங்க, யோகா செஞ்சீங்கன்னா இப்படி உங்களுக்கு உங்களுடைய முதுகுவலி சரியாயிரும், இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சரியாகிரும். இதுதான் லௌகீக ஞானம், ஆர் philosophies of the world என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த philosophy என்பது பகிர்ந்து வேறுபட்டு மாறுபட்டு சீர்குலைந்து இருக்கிற ஒரு நிலைமையில தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் இன்னைக்கு பார்க்கிற வேளையில, உலகத்துல பார்க்கிற வேளையில எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் மட்டுமே செய்கிறேன் என்று சொல்லி நாம் இருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது நாம் வேரூன்ற வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்குள்ளாக வேரூன்ற வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய அஸ்திபாரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. Jesus is our foundation. அப்போ பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல சொல்லுகிற வேளையில do not get captive into deceptive philosophy. அப்படி என்று சொன்னால் அந்த லௌகீக philosophiesக்குள்ளாக நீங்க போகிற வேளையில அங்க போய் சிக்கி கொள்ளாதீங்க என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த இடத்துல it comes as a warning. என்னன்னு சொன்னா நாம் வேரூன்ற நினைக்கிறோம், நாம் பலப்பட நினைக்கிறோம், ஆனா சத்துருவானவன் தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பிலாசபிஸை கொண்டு நம்மளை அவன் மாற்றுவதற்கு அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். இரண்டாவது பார்க்கிற வேளையில இந்த பிலாசபிஸ் என்கிற அது மட்டும் அல்ல, ட்ரெடிஷன்ஸ், பாரம்பரியங்களை அநேக நேரத்தில் நாம் விடுவதற்கு ரொம்ப கஷ்டப்படுகிறோம். சில நேரத்தில் இதை விட்டு விட்டு நம்ம இப்படி செய்து கொண்டிருக்கிறோம், அதை மாற்றி செய்யணும், திருப்பி செய்யணும், கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிற வேளையில கர்த்தர் இடைப்படுவார் என்று சொன்னா அதை நம்ம செய்வதற்கு தவறுகிறவர்களாக இருப்போம் என்றால் இன்னைக்கு மாற்றணும். there is a philosophy, there is traditions. இந்த ரெண்டையும் இன்றைக்கும் நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வசனத்தை ஒரு விசை கூட படிக்கலாம். லௌகீக ஞானமும் லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழி பாடுகளையும் பற்றினதே இல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. வாசமா இருக்கு. 10வது வசனம், மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பரிபூரணமாய், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூரணமாய் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வேறு ஒன்றவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிபூரணம் உள்ளவராக, இயேசு கிறிஸ்துவில் பரிபூரணம் உள்ளவர்களாக. ஹல்லேலூயா. அப்போ வேரூன்றுவதிலே நாம் எந்த இடத்துல நம்முடைய வேர்கள் போய் சேருது என்பதை முக்கியமாக பார்க்க வேண்டும். நம்ம தேடுவோம், யூடியூப்ல ஒரு டாபிக்காக தேடுவோம், தேடி 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 கடைசியில் சொல்லுவாங்க, இது ஏதோ ஒரு சாஸ்திரி இதை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறாரு, அவர் பயங்கரமாக பேசுகிறாரு, அவர் பைபிளில் பேசுறது மாதிரி பேசுகிறாரு, ஆனால் பைபிள் மாதிரி இல்லை, ஆனாலும் நல்லா இருக்கு. அந்த ஆனாலும் என்கிற வார்த்தைக்கு தயவுசெய்து ஒரு முற்றுப்புள்ளி போடுங்க. ஆமென். இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. அந்த யூடியூப்ல போய் நீங்க தேடுகிற நேரத்தில் ஆண்டவரை தேடுங்கள், வசனத்தின் மூலமாக ஆண்டவரை தேடுங்கள். அல்லேலூயா. நம்ம எவ்வளவுத்துக்கு வசனத்துக்குள்ளாக வேரூன்றி இருக்கிறோமோ அவ்வளவுத்துக்காக தான் நாம் பலப்பட முடியும். அல்லேலூயா. அப்போ வசனத்துக்குள்ளாக பலப்படுகிறவர்கள் மட்டுமே தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம ஓவர்ஃப்ளோ ஆக முடியும், பெருக்கத்துக்குள்ளாக வர முடியும். ஹல்லேலூயா. ஓவர்ஃப்ளோ என்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங், பெருக்கத்தின் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொன்னா, நம்ம கிட்ட இருக்கிறது பெருகி பொங்கி வெளியே போகிறது. ஒரு பாத்திரத்தை எடுத்து வைத்து கொண்டீங்கன்னு சொன்னால், பெருக்கணும் எடுக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், டேப்பு தண்ணியை திறந்துட்டு மூடாமல் வச்சா பெருக்க எடுக்கும். டேப்பு தண்ணியை பாதியில் அடைச்சி திருப்பி கொஞ்சத்தை கொட்டிக்கிட்டு திருப்பி மறுபடியும் வைத்து திருப்பியும் டேப் தண்ணியை ஊற்றிங்கன்னா என்ன ஆகும், பெருக்கம் எடுக்காது. ஸோ அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தில் ஒரு டேப் தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டது மாதிரி தொடர்ந்து அவருடைய பிரச்சனத்துக்குள்ளாக இருந்து கொண்டார்கள். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய சிந்தனைகள் அவருடைய வார்த்தையில வேரூன்றி நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற வேளையில மட்டுமே நாம் என்ன செய்ய முடியும், நாம் நிலைத்து நிற்க முடியும். இல்லைன்னு சொன்னால், வேர்கள் சரியாக பற்றி கொள்ளவில்லை என்று சொன்னால்
என்ன ஆகும்? சங்கீதம் 1வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசிக்கிற வேளையில் அதில் அழகாக இதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் பாக்கியவான் அடுத்த வசனத்துல சொல்லப்படுகிறது? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறவர்களைப் போலவும் தன் காலத்தில் தன் கனியை தந்து வேற ஒரு கனி இல்ல, தன் காலத்தில் தன் கனியை தரும். ஹல்லேலூயா. அப்ப பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, உங்களுடைய காலத்துல உங்களுக்கு நீங்க கனி கொடுக்கணும். இந்த 19வது வருஷத்துல நீங்க கனி கொடுக்கணும். ஹல்லேலூயா. 20வது வருஷம் ஆனாலும் நீங்க கனி கொடுக்கணும். ஆமென். தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கணும். இப்ப என்ன சீசனு? மாங்காய் சீசனா? மாம்பழம் சீசனா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? மாம்பழம் நேற்றைய தினத்தில் இல்லை, இன்னைக்கு இல்லை, சாப்பிடவே இல்லையா? மாம்பழ செலிப்ரேஷன் வச்சுருவாண்டு. நான் சாப்பிட்டேன். இந்த ஊரில் மாம்பழம் சீசன் அங்கே சொல்லியே விட்டாங்க, நல்ல மாம்பழம் கிடைக்கும், சாப்பிட்டுட்டு வாங்க பாஸ்டர்னு. ஸோ மாம்பழம் தன் காலத்தில் இந்த சீசனில் அந்த கனியை தந்துடுச்சு இல்லையா? அப்போ அடுத்த சீசனில் அது கனி தரணுமா வேண்டாமா? அப்போது 2024 நான் கனி கொடுத்துட்டேன், 2025 நான் கனி கொடுக்க வேண்டான்னு மாம்பழம் யோசிச்சுன்னா நமக்குலாம் மாம்பழம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கணும்னு சொன்னா இந்த வருஷத்துல நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சபையில நீங்க நாட்டப்பட்டவர்களாக இருக்கிற வேளையில இந்த சபையிலே எந்த விதமான கனி கர்த்தர் விரும்புகிறார், இந்த சபையிலே கர்த்தர் என் மூலமாக எவ்விதமாக கனிகளை கொண்டு வர விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்குள்ளாக வேரூன்றி நிற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தருக்குள்ளாக எல்லாவற்றிலும் அதுல பரிபூர்ணமாக இருக்கிற everything is in the fullness of Christ. அப்போ அதை தவிர வேற எங்கேயும் நாம நாடி தேடி போக தேவையில்லை. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், லௌகீக ஞானத்தினாலும் ட்ரெடிஷன்ஸ்னால பிலாசபினால இதனால நீங்க சுத்தி திரிய வேண்டாம், எல்லாமே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரம் 3லிருந்து 14 வரைக்கும் வாசிக்கிற வேளையில அதுல இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கிற வேளையில எவ்விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்கள் அதுல போடப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்திலிருந்து 14 ஆகிய வசனங்கள்ல அதுல 2-3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க கண்டிப்பாக போய் வாசிச்சு மறுபடியும் அதுல எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு பாருங்க. 3வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். முதலாவது பார்க்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை. அப்போ உங்களுக்காக எதையுமே குறைவோடு ஆண்டவர் வைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அவரை புரிந்திருப்பீர்கள், அவருக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் சகல ஆசீர்வாதங்களிலும் உன்னதங்களிலே உள்ள எல்லா சகல ஆசீர்வாதங்களும். கண்டினியூஸா வாசிங்க. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் உண்டு, அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாமா குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு இல்லாமல் இருப்பதற்கும் அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. We have become blameless, we have become holy even before we were formed. ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். உலக தோற்றத்துக்கு முன்பதே. கண்டினியூ. பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி இரண்டாவது சுவிகார புத்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். மூன்றாவது அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதுல 2 இடம் இருக்கு. ஒன்று the gracious grace அப்படின்னு சொன்னா அவருடைய கிருபை, மகா கிருபை, அதன் மூலமாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். சகல ஞானத்திலும் புத்தியிலும்
எங்களிடத்தில் பெருக பண்ணினார். பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. அடுத்தது காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்று. ஆமென். அதனால தான் நம்ம சொல்லுகிறோம், பூலோகத்திலே கட்டப்படுவது என்னதோ பரலோகத்திலே கட்டப்படும். ஆமென். whatever you tie or untie, இந்த இடத்துல நீங்க ஜெபிக்கிற எல்லாம், எதை ஜெபிக்கிறீங்களோ கட்டுகிறீங்களோ அது கட்டப்பட்டு இருக்கும், எதை அவுத்துகிறீங்களோ அது அவுத்து விடப்பட்டவைகளாக இருக்கும். ஹல்லேலூயா. இதை நீங்க ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். எங்கேருந்து இந்த காரியங்கள்லாம் வருதுன்னு சொன்னா தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, ஏனென்று சொன்னார் அவருக்குள்ளாக எல்லாமே பரிபூர்ணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆண்டவரை தான் நாம் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். கண்டினியூ டு ரீட் பாஸ்டர். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அவருடைய ரகசியங்களை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு நமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் சுதந்திரராகும்படி உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்டினியூ டு ரீட் பாஸ்டர். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆகையால் நீங்கள் இன்றைக்கிலிருந்து ஆண்டவர் வரும் வரைக்கும் உங்களை முத்திரை போட்டு உங்களை பாதுகாத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். அப்ப இதை குறித்து தான் பவுல் அப்போஸ்தலன் 2வது அதிகாரத்தில் சொல்லுகிற வேளையில everything is full in Christ, இயேசுவுக்குள்ளாக முழுமையாக எல்லாமே இருக்கிறது, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப இதை விட்டு நாம் எங்கேயும் போகாமல் இருப்பதற்கு நாம் கர்த்தருக்குள்ளாக வேரூன்ற வேண்டும். ஹல்லேலூயா. வேரூன்றுகிற வேளையில உங்களுடைய காலத்தில் நீங்க கொடுக்க வேண்டிய கனியை நீங்கள் கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அது செய்யாமல் இருப்பதற்கு தடுக்கிற சத்துருவானவன் கொண்டு வருகிற எல்லா விதமான காரியத்திலும் நீங்கள் மாறுபட்டு நிற்க வேண்டும் என்று சொன்னால், அதிலிருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, if you remain in me my word will remain in you and whatever you wish it will be done for you. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? யோசிச்சு பாருங்க, நீங்க அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய வேர்கள் அவருக்குள்ளாக ஆழமாக பிடித்திருக்கிறதா? ஆழமாக பிடித்திருக்கிறது உங்களுடைய விசுவாசம் இங்க இருக்குது. தெளிவாக நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க வேண்டிக் கொள்வதற்கு மேலும் அதுக்கும் அதிகமாகவும் கேட்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், சில காரியங்களை நான் சிந்தித்து முடிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய சபையில் ஒரு கேமரா தேவைப்பட்டதுன்னு சொல்லி நாங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாலே ஒருத்தர் சொல்லுறாரு, பாஸ்டர் எனக்கு இந்த கேமராவை சபைக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் சொன்னார், இதை வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவர் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய தேவைகள் பற்றி நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் புலம்புவதை காட்டிலும் ஆண்டவருக்குள்ளாக வேறொன்றுங்கள். ஹல்லேலூயா. போயிட்டு கேட்பதற்கு பதிலாக அவர்களே பலப்பட்டு ஸ்திரப்படுங்கள். அப்போ ஆண்டவர் உங்களுடைய தேவைகள் அவருக்கு லேசான காரியம். முதல்ல சொன்னேன், டேப்பை திறந்து விட்டது மாதிரி தான் அவர் எல்லா எபேசியர் 1வது அதிகாரத்தில் எல்லா விதமான சகல உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு எனக்காக கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும். அவருக்கு உள்ளாக நாம் we have to be in Christ. ஹல்லேலூயா. அப்படியே மேலோட்டமாக இருப்பதில் there is no difference between you and the people in the world. உலகத்தாருக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, நாம் அவர்களை ஸ்திரப்படாமல் இருப்பதனால். அப்ப இன்றைக்கு பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, வேரூன்றி ஸ்திரப்படுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்துல இன்னும் பலப்படுங்க. அப்படி இருக்கிற வேளையில நீங்க பெருகுவீங்க.
நீங்க பெருகுவீங்க. உங்களுடைய குடும்பம் உங்களுடைய எல்லா விதமான ஐஸ்வர்யமும் பெருகும். ஹalleluya. சபையும் பெருகும். சபையும் பெருகும். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஹalleluya. இதைதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட கிருபையோடு செய்வதற்கு விரும்புகிறார். இந்த வருஷத்தில் உள்ள கனி ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார்? அதற்கு நீங்கள் வேறு ஒன்றுவதற்கு தயாராக இருக்கிறீங்களா? இந்த வருஷத்தில் ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன், இந்த வருஷத்தில் ஆண்டவரே நான் உமக்கென்று இதை செய்ய போகிறேன், குடும்பத்துக்கென்று இதை செய்ய போகிறேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே என்னுடைய ஜெப குறைவை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீங்கள் எனக்கு இன்னும் அதிகரித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவேளை ஜெபத்தில் நம்ம அப்படியே ஜெபித்து கொண்டிருப்போம், ஆனால் நம்ம ஃபோனும் கையும் பயங்கர ஸ்பீடு, அதோட ஸ்பீடாக ஓடி கொண்டிருக்கும். ஆமென். வசனம் வாசித்து கொண்டு இருப்போம், அங்கே ஒரு ட்ரிங்னு ஒரு சவுண்டு வந்தோடனே நம்ம வசனம் வேப்பர் ஆகிரும், ஃபோனு கையில் வந்துடும். ஃபோன் மட்டும் இல்லை, பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, யாரும் சீரியல் பார்த்து நிறைய கதைகள்னு சொல்கிறேன். ஐ எம் நாட் ஃபெமிலியர் இல்லை சீரியலுக்கு, ஆனால் சீரியல் கதைகள் நிறைய ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத இதெல்லாமே தீஸ் ஆர் ஆல் ஃபிலாசபிஸ், தீஸ் ஆல் ட்ரெடிஷன்ஸ். ஏதோ ஒரு இடத்துல அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்திக்கணும். அந்த பகுத்தறிகிற ஞானம் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த ஞானத்தை முதல்ல கேளுங்க. ஆண்டவரே எனக்கு வேரூன்றணும், என்னுடைய வேர் எங்கெல்லாம் போயிருக்கிறதோ அதெல்லாம் புடுங்கித்தாங்க ஆண்டவரே. நான் சொல்லுகிறேன், போன்சாயின்ற ஒரு செடி உண்டு. நான் அக்ரிகல்ச்சர் படித்தனால போன்சாயின்னு சொல்கிறேன். போன்சாய் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? 25 வருஷம் ஆனாலும் இந்த சைஸுக்கு தான் இருக்கும். ஐ மீன் 19 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆனாலும் இந்த சைஸ். ஏன் அது ஏன் அப்படி செய்கிறோன்னு சொன்னால், போன்சாயை எப்படி உருவாக்குறோன்னு சொன்னால், அதன் வேர்களை அறுக்கிறோம். வேர்களை அறுத்து இந்த சைடில் வைப்போம். எங்கெல்லாம் வேர் வளருதோ அதை கட் பண்ணி வைக்கிற வேளையில் அது என்ன செய்யும்? அப்படி குறுகி அப்படியே இருந்து விடும். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் போன்சாய் கிறிஸ்டியனாக இருப்பீங்கன்னு சொன்னால், பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் போன்சாய் கிறிஸ்டியனாக இருப்பீங்கன்னு சொன்னால், ஒரு கேதுரு மரம் போல ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. 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 சொல்லுங்க, போன்சாய் மரமா இருக்காதீங்க, கேதுரு மரமா மாறுங்க. உங்களுடைய வேர்களை ஆண்டவருக்குள்ளாக செலுத்துங்க, ஆண்டவருக்குள்ளாக நிலைநில்லுங்க. கர்த்தர் உங்களையும் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் வசனம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேதுரு மரத்தை போல ஆண்டவர் என்னை ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது தொடர்ந்து கணத்துக்குரிய அன்புதாசன் டிடி லாசரியா வந்து செய்தி கொடுக்கும்படி அன்பாய் கரங்களை உற்சாகமாய் தட்டி நாம் வரவேற்போம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கி இந்த நேரம் நான் 3வது செய்தி கொடுக்குறேன். காலையில் 3:30 மணிக்கு ஒரு செய்தி, 5:30 மணிக்கு ஒரு செய்தி, இப்போ ஒரு செய்தி. நல்ல நேரம் மாலை கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டேன். உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். பாஸ்டர் ஜோசப் அவர்களை ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு தான் பார்க்குறேன். ஆச்சரியமும் சந்தோஷமாக இருக்கிற இந்த ஊழியத்தை குறித்து பார்க்கிற பொழுது இன்னும் நீங்கள் அதிகமாய் பெருகும்படி வாழ்த்துகிறேன். நீங்கள் இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். உங்கள் சந்ததியார் பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பீர்கள். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் 1000 மடங்கு உயரும்படி கர்த்தரை நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் இல்லை, எனக்கு நேரத்தோடு முடிக்கணும், குறித்த நேரத்தில் முடிக்கணும் என்பதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவன் எங்கள் சர்ச்சில். அதே மாதிரி போகிற இடத்துல அப்படி தான், பிரசங்கம் முடியலனாலும் நேரத்துக்கு முடிச்சிருவேன். ஆகவே நான் வேகமாய் போவேன். என்னோடு கூட நீங்கள் கடந்து வர வேண்டும். இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் ஊழியம் செய்தார். 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அவர் 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்ததில்
அவர் செய்த அற்புதங்களை குறித்து யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார். இயேசு செய்த வேறு அநேக அற்புதங்களும் யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் இயேசு செய்த வேறு அநேக அற்புதங்களும் உண்டு, அவைகள் ஒவ்வொன்றாக எழுதப்படுமானால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். 3.5 வருஷத்தில் இன்றைக்கு நான் சென்னையில் மெரினா பீச்சில் சீரணி அரங்கத்தில் நடந்த எவ்வளவு பெரிய கூட்டங்களானாலும் அந்த கூட்டங்களுடைய ஏற்பாடுகளை செய்கிற பொறுப்பு என்னுடையது. பால்யாங்கிச்சு வந்த பொழுதும், ரெய்னாட் பாங்கே வந்த பொழுதும், பென்னியின், லீஜிராக் அவர்கள் 10 லட்சம் பேர் வந்திருந்தாலும் பல லட்சங்கள் பல கோடிகள் செலவழித்து வரவழைக்கப்பட்ட கூட்டம். ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த ஜனத்தொகை மிக மிக சொற்பம். அந்த சொற்பமான ஜனங்கள் மத்தியில் இயேசு செய்த அற்புதங்களை ஒவ்வொன்றாக எழுதப்படுமானால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துக்கும் நாம் வாழ்கிற காலத்துக்கும், இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்திற்கும் நாம் செய்கிற ஊழியத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பு பாவங்களை மன்னிப்பதற்கு ஆடுகள் பலியாக்கப்பட வேண்டும். ஆனால் இயேசு பிறந்த பிற்பாடு ஆடுகள் காக்கப்பட்டது, இயேசு பலியானார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கு இருந்த ஜனத்தொகைக்கு ஆடுகள் பலியிடப்பட்டது நியாயப்பிரமாணத்தில் போதுமானதாக இருந்தது. ஆனால் அதே மாதிரி நியாயப்பிரமாணத்தின்படி ஒவ்வொருவருடைய பாவமும் மன்னிக்கப்படும்படிக்கு ஆடுகள் வெட்டப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டுமானால் எனக்கு ஒரு ஆடு கூட கிடைக்காது. ஏனென்றால் ஏறக்குறைய உலகம் முழுவதும் 680 கோடி ஜனங்கள் வாழ்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இயேசு 3.5 ஆண்டுகள் தான் ஊழியம் செஞ்சார். இந்த 3.5 ஆண்டுகளில் அவர் செய்த அற்புதங்கள் எண்ணில் அடங்காதவைகள் என்று அவரோடு கூட இருந்த அன்பின் சீஷனாகி யோவான் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அவர் சுவிசேஷத்தை ரொம்ப எளிமையாக குழந்தை கூட புரிஞ்சுக்கிற மாதிரி அவருடைய பிரசங்கங்கள் இருந்தது. குழந்தை கூட, படிக்காதவங்க கூட புரிஞ்சுக்கிற மாதிரி. அப்படி என்ன சொன்னார், நம்முடைய வாழ்க்கையோடு கூட சம்பந்தப்பட்டவைகளை உதாரணமாக சொல்லி, எடுத்துக்காட்டாக சொல்லி, ஓமைகளாக சொல்லி அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். நீங்கள் அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அவர் அதிக நேரம் பிரசங்கம் பண்ண ஒரு பிரசங்கமானால் அது மலை பிரசங்கம்தான். எவ்வளவு நேரம்? 3 நாட்கள் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுகிறார். சிறு குழந்தைகள் முதல் முதியோர் வரை தூங்கினாங்களா, சாப்பிட்டாங்களா ஒன்றும் தெரியாது. ஆனால் சாப்பிடலைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அவங்க 3 நாள் சாப்பிடலைன்னு சொல்லி பேதுரு சொல்கிறாரு, அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடலாங்கிறாரு. அந்த 3 நாட்கள் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்குறாங்க. அந்த பிரசங்கத்தினுடைய அவர் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், பரலோக ராஜ்யம் ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. நெல் விதைக்கிறவனுடைய விதையை குறித்து சொல்லுகிறார், வீடு கட்டுகிறதை குறித்து சொல்லுகிறார், விளக்கை குறித்து கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது, வீடு கட்டுவதை குறித்து சொல்லுகிறார், அஸ்திபாரத்தை குறித்து சொல்லுகிறார், நெல்மணியை குறித்து சொல்லுகிறார், கோதுமை மணியை குறித்து சொல்லுகிறார், பிறகு மரத்தை குறித்து, அத்திமரத்தை குறித்து சொல்லுகிறார், கடுகு விதையை குறித்து சொல்லுகிறார். இப்படி எல்லாமே சம்பந்தப்பட்டது. இன்னும் கூடுதலாக இன்னும் டீப்பாக போனோன்னா எல்லாம் சமையலுக்கு உட்பட்டது. நெல்மணி, கோதுமை மணி, உப்பு, அப்புறம் கடுகு விதை, இது எல்லாமே சமையலுக்கு உட்பட்டது. ஒலிவ எண்ணெய், இவைகளில் ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துக்கு 120 சீஷர்கள் இருந்தார்கள். இந்த 120 சீஷர்களில் இவருடைய உபதேசம் கடினமாக இருந்த பொழுது 50 பேர் போயிட்டாங்க, 70 பேர் தான் நின்னாங்க. ஐயா, இந்த உபதேசத்தை நம்ம இவராக கூட போக முடியாதுங்க. அந்த 70 பேரில் 12 பேர் இயேசு கிறிஸ்து விசேஷமாய் தெரிந்து கொண்டார். மத்தேயு 10ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை, குறித்த நேரத்தில் முடிக்க வேணும். இயேசு தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவர்களை அபிஷேகம் பண்ணி, அப்போஸ்தலர்களாக அவர்களை அபிஷேகம் பண்ணி, நீங்கள் புறப்பட்டு போய்
வியாதியஸ்தரை குணமாக்கவும், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கவும், பிசாசுகளை துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து 2 பேராக அனுப்பினார் என்று சொல்லி நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 9ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம். அப்படியே அவர்கள் 2 பேராக புறப்பட்டு போய் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12, 13 வாசிக்கிறோம். அவர் 2 பேராக போய் சுவிசேஷத்தை அறிவித்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்திவிட்டு திரும்பி வந்ததாக வேதம் சொல்லுகிறது. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12, 13. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தை they have received the anointing along with the gifts of the Holy Spirit. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறதற்கு அதிகாரம் பெற்ற இவர்கள் மார்க்கும் மத்தேயும் ஒரு டீமாக போகிறாங்க. உதாரணத்துக்கு மத்தேயு மார்க்கு மூலக்கடைக்கு பக்கம் போனாக்கா, யோவானும் லூக்காவும் இந்த சைடு வியாசர்பாடி பக்கம் போகிறாங்க. இப்படி வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் கூப்பிட்டாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அவர்கள் 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: பேதுரு, சீமோன், அவனுடைய சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, யோவான், இப்படி பர்தலமேயு, பிலிப்பு, தோமா, மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்ன மறுநாமம் உள்ள லெபேயு என்னக்கூடிய தோமா, இப்படி சீமோன், பேதுரு, 12 பேரை அழைத்து 2 பேராக பிரித்து அனுப்புகிறார். இந்த 12 பேரில் 3 பேர் இன்னும் க்ளோஸாக வச்சுக்கிறார். இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள், இன்னும் பியாண்ட் த சர்க்கிள். எல்லா ஊழியத்திலும் உங்கள் போதகருக்கு இப்போது ஆண்டறிக்கை வாசித்தவ அவர் என்ன பொறுப்புன்னு தெரியாது. அவரோடு கூட ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிற ஒரு சிலர் நெருக்கமாக இருப்பார்கள். அவர்களுக்கு அவர் மனம் திறந்து பேசக்கூடிய, மனைவியை தவிர்த்து, மகளை தவிர்த்து தன் மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு சிலரை தான் அவர் இந்த சபையில் வச்சுருக்க முடியும். எல்லாரையும் வச்சுக்கிட முடியாது. அந்த 3 பேர் இருந்த மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு பேதுரு, யோவான், யாக்கோபு இருந்தார்கள். 2 பேரும் புறப்பட்டு போய் இயேசு கிறிஸ்துட்ட சாயந்தரம் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஆண்டவரே, நாங்கள் போய் பிரசங்கம் பண்ணோம், பேயெல்லாம் ஓடிச்சு, என்ன பூசி ஜெபம் பண்ணோம், நிறைய பேர் சுகமானாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி சொல்கிறப்போ ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டாங்க அவங்க, அல்லது சொல்ல தவிர்த்து விட்டார்கள். அப்படி தவிர்த்து விட்ட ஒரு நபர் தான் பலர் சுகம் பெற்றார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு வாலிபன் சுகம் பெறவில்லை. அவனுடைய தகப்பனார் 6 கூட்டங்களுக்கு கொண்டு போகிறார். 6 மூலக்கடை, வியாசர்பாடி, பெரம்பூர், ரயில்வே ஸ்டேஷனு, இல்லை நெல்வயல் ரோடு, பஜார் ரோடு, எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் அவுட்ரீச்சு, எங்கெல்லாம் திருப்பிரசங்கம் நடந்துச்சோ அங்கெல்லாம் கொண்டு போனார். ஏமாற்றத்தோடு கூட இந்த மனிதன் திரும்பி வருகிறான். மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து இந்த காரியங்களை பார்க்கிறோம். எடுத்து வாசியுங்கள், வேகமாக வாசியுங்கள். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விடுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். கவனிங்க, பொதுவாக இயேசுவிடத்தில் வந்தவங்க எல்லாரும், ஆண்டவரே சுகமாக்குங்க, என் கண்களை திறந்து விடுங்க, என் மகனை சுகமாக்குங்க என்று சொல்லி அவரிடத்தில் ஜெபித்தார்கள், வேண்டிக் கொண்டார்கள். திஸ் இஸ் த ஒன்லி பிளேஸ் வேர் எ மேன் அப்பீல் டு காட் வித் எ கம்ப்ளைண்ட். ஒரு கம்ப்ளைண்டோடு கூட, ஒரு பிராதோடு கூட இயேசுவிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். அந்த விண்ணப்பம் என்ன? அந்த 12 பேரையும் பார்க்கிறான். பார்த்துட்டு சொல்கிறான், ஆண்டவரே, என் மகன் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், இவனை சொஸ்தமாக்கும்படி உம்முடைய சீஷரிடத்தில் அநேக நேரம் கொண்டு போனேன், அவனை அவர்களால் குணமாக்க முடியாமல் போயிற்று என்று சொல்லி, நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா காலில் விழுறான். இயேசுவின் பாதத்தில் விழுந்து அந்த வாலிபனை வைத்துவிட்டு கெஞ்சுகிறான். அப்படி கெஞ்சுகிற அந்த சம்பவத்தில் சீச்சர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, ஷாக். இவன் நம்ம மீட்டிங்கு வந்தவன், இவன் நம்ம மீட்டிங், ஆமாம் நாங்கள் எங்கள் மீட்டிங் வந்தான், இவன் மட்டும் தான் சுகமாகலை, இவன் இங்கே வந்திருக்கிறான், இயேசுநாதர்கிட்ட வந்து எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் வந்தவன் சுகமாக்குன்னு கேட்டிருந்தா பரவாயில்ல, முதல் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், என்ன ஆண்டவரே உங்கள் சீச்சர்லாம் வேஸ்ட்டு,
சீசன்லாம் வேஸ்ட்டு. 6 முறை கூட்டிகிட்டு போனேன், அவங்களால குணமாக்க முடியல. கடைசியாக இவனுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது, இவர்களுக்கு வரம் கொடுத்த இயேசு வருகிறார் என்று. அல்லேலூயா. இவர்களுக்கு வரம் கொடுத்த இயேசு வருகிறார் என்று அறிந்தவுடனே தன் மகனை அழைத்து கொண்டு போய் இயேசுவின் பாதத்தருகளை வைத்து சுகமாக்கும் என்று கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இயேசுவும் அந்த வாலிபனை உடனே சுகமாக்காதபடி திரும்பி பார்த்து சீச்சலை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியை எதுவரைக்கும் நான் உள்ளத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். கொண்டு போன உடனே பிசாசை அதற்றினார். அந்நேரமே அந்த வாலிபன் சொஸ்தமானான். வாலிபனை அழைத்து கொண்டு தகப்பன் போய்விட்டான். 12 பேருக்கும் ஒரு கேள்வி போம், ஏன் நம்ம ஜெபம் பண்ணி சுகமாகலை? அவர் தான் அதிகாரம் கொடுத்தாரு, அவர் தான் வரம் கொடுத்தாரு, அந்த வரத்தின்படி அநேகர் குணம் பெற்றார்கள், ஏன் இவன் மட்டும் சுகமாகலை என்று 12 பேர் பேசிக்கொண்டார்கள். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வைத்தியன் தன்னுடைய சீஷர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க மாட்டான், ஒரு ரகசியத்தை வச்சுக்குவான்னு அப்படின்னு வைத்தியர்கள் ஒரு பழமொழி சொல்லுவார்கள். அதுபோல் இவங்க நினச்சிக்கிட்டாங்க போல, இயேசுநாதர் எல்லா வரத்தையும் கொடுத்தாரு, ஆனால் இப்படி ஒரு வியாதியை குணமாக்குற வரத்தை அவரே வச்சுக்கிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டானுங்க. பேசிக்கிட்டவனுங்களுக்கு இப்போ என்னென்னா, கேட்டுருவோம் ஆண்டவர்கிட்ட, ஏன் எங்களால் முடியல, நாங்கள் பாவம் செய்யலை, நாங்கள் பரிசுத்தமாக உம்மோட தான் இருக்கிறோம், உண்மை விசுவாசிக்கிறோம், நீர் கொடுத்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம், ஏன் எங்களால் கூடாமற் போயிடுச்சு. கேட்ட உடனே ஸ்பான்டேனியஸாக சொல்கிறாரு. அவர் ரொம்ப ஜெபம் பண்ணியா, பைபிள் வாசிச்சா, தலைகளை ஜெபம் பண்ணியா, நெடுமணங்களில் ஜெபம் பண்ணியா, உபவாசம், அதெல்லாம் கேட்கவே இல்லை. இம்மீடியட்டாக ஸ்பான்டேனியஸாக அவர் பதில் சொல்கிறாரு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். என்ன சொல்கிறாரு? அதோட நிறுத்திட்டு இருந்தால் பரவாயில்லையே, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் சொல்லியிருந்தால் பரவாயில்ல. அவர் என்ன சொல்கிறார் அடுத்து, கடுகு விதையளவு விசுவாசம் உனக்கு இருந்து இந்த மலையை பார்த்து இவ்விட விட்டு பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்றார். அல்லேலூயா. 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. whatever whichever God can do it, the people who believes and follow him can also do the same thing. ஆண்டவரால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவரை விசுவாசிக்கிறவர்களாலும் செய்ய முடியும். இன்னும் சொல்ல போனால் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் மேலானவைகளை செய்தான். செஞ்சாங்களா? செஞ்சு இருக்கிறாங்களா? சொல்லுங்க. செஞ்சிருக்கிறாங்க. எப்படி? இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுகம் பெற்றால், ஆனால் பவுலுடைய உருமால்களை கொண்டு போய் போட்ட பொழுது அவர்கள் சுகம் பெற்றார்கள். அல்லேலூயா. இயேசு தொட்டதினால் சுகம் பெற்றார்கள், பேதுருடைய நிழல் பட்டு சுகம் பெற்றார்கள். அல்லேலூயா. ஆகவே தேவன் அப்படிப்பட்டவரானால், இங்கே சொல்றாரு, கடுகு விதையளவு விசுவாசம் உனக்கு இருந்து இந்த மலையை பார்த்து நீ வீட விட்டு பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, கொஞ்சம் தைரியமாக தான் சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப பயந்து பயந்து சொல்கிற மாதிரி இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சனோ நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். என்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் சொல்கிறாரு, முடியாது என்பது சோம்பேறிகளின் அகராதியில் இருக்கிற முதல் எழுத்துங்கிறார். முடியாது என்கிற வார்த்தை சோம்பேறிகளுடைய டிக்ஷனரியில் இருக்கிற முதல் வார்த்தை. முடியும் என்பது யாருன்னா இயேசுவை விசுவாசிக்கிறவளால. அதனால ஆண்டவர் சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அது இங்கிலீஷில் சொல்ல, நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ. என்ன அர்த்தம்? ஏன் கடுகு விதை அளவு சொன்னார் அப்படின்னு உங்களை கேட்டேன்னா, உங்களை பார்க்கும்போது பாதி பேர் நீங்கள் சென்னைக்கு மைக்ரேட் ஆனவங்க மாதிரி உங்கள் முகம் தெரியுது. பாதி பேர் உங்களை பாதி. ஏன்னா நான் புழல் தான் பிறந்தது. இங்கே இருக்கிற எல்லா தெருவும் நடந்திருக்கேன். நான் 75-76 வருஷத்தில் இங்கே இருக்கிற எல்லா தெருக்கள்லையும் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா தெருக்கள்லையும் ட்ராக்ஸ் கொடுத்துருக்குறேன். அப்போ எனக்கு 19 வயசு. மூலக்கடையிலிருந்து சிந்தாதிரிப்பேட்டை வர டெய்லி நடந்து போவோம். நடந்து போகிற பொழுது ட்ராக்ஸ் கொடுப்போம். அப்போல்லாம் இங்கே வயல்
நெல் வயல் ரோடுனா வயல் இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா உங்களை பார்த்தா அப்படி தெரியுது. நீங்கள் என்னென்னா யாரெல்லாம் கடுகு பார்த்துருக்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் சிரிப்பீங்க. ஆமாம் தானே? ஏன் ஆண்டவர் கடுகு சொன்னார்? டைம் இல்லை, ரொம்ப விவரித்து சொல்ல முடியாது. ஏன் கடுகு விதை சொன்னார்? இந்த ஐயா இந்த தம்பி பாடி முடிச்சோன்னு சொன்னார், இந்த சின்ன பையனை பார்க்காத கடுகு சிரித்தாலும் காரம் போகாதுன்னாரு. எல்லாரும் அது பழமொழி சொல்லுவாங்க, கடுகு சிரித்தாலும் காரம் போகாது. இது ஒன்று தான் தெரியும். ஏன் கடுகுக்கு சொன்னார்? நீங்கள் கவனித்து பாருங்கள். நான் உங்களை கேள்வி கேட்டு நேரத்தை வீணாக்க விரும்பலை. நான் சொல்கிறேன், கடுகு மாதிரியே இன்னொரு தானியம் இருக்குது. கடுகு விற்கிறவர்கள் அதை தான் கலப்படம் செய்வாங்க. மிளகு விற்கிறவங்க பப்பாளியுடைய விதையை மிக்ஸ் பண்ணுவாங்க. பப்பாளி விதை, ஏன்னா ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாது. அது மாதிரி கடுகு விற்கிறவங்க இன்னொரு தானியத்தை மிக்ஸ் பண்ணுவாங்க. எந்த தானியம்? அது ஒரே அளவாக இருக்கும், ஒரே கலராகவும் இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ தெரியுது பாருங்கள், சென்னைக்கு மைக்ரேட் ஆனவங்கன்னு. ரைஸ்லா உங்களுக்கு தெரியுதுல்ல? கேழ்வரகு. சரி, கடுகையும் கேழ்வரகும் அளவு பார்த்தீங்கன்னா சேம், கலர் தான் கொஞ்சம் வித்தியாசம். ஆனால் கேழ்வரகு கலரில் கடுகும் இருக்குது. கடுகு கொஞ்சம் டார்க்காக இருக்கும், டார்க் ப்ரௌனாக இருக்கும், லைட் ப்ரௌனாகவும் இருக்கும். அது பட்டணங்கள் தோறும் மாறி மாறி இருக்கும் கலர். சரி, ஏன் ஆண்டவர் கடுகு சொன்னவர் கேழ்வரகு சொல்லலை? கடுகு அளவு சொல்லலைங்க, கடுகு விதை அளவுன்னு சொன்னார். கடுகுக்குள் ஒரு விதை இருக்குது, அந்த விதை அளவு விசுவாசம் இருந்தால் போதும். மார்க் 9:23 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு. ஆதியாகமம் 18:14 தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? மத்தேயு 19:26 மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷரால் இது கூடாதது தான் தேவனாலே எல்லாம் கூடும். அப்போ தேவனாலே எல்லாம் கூடும். ஏசு என்ன சொன்னார்? கடுகு விதையில் விசுவாசம் உனக்கு இருந்தா உன்னாலையும் எல்லாம் கூடும். ஆமென். தேவனாலும் கூடுமானால் தேவனை விசுவாசிக்கிறவராலும் கூடும். தேவனாலும் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, விசுவாசிக்கிற உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சரி, நான் வேகமாக போகிறேன். இப்போ கடுகு அளவு சொன்னேன். ஒரு இடத்துல கேட்டேன் நான், இப்படி ஏங்க கடுகு சொன்னார்? கடுகு பூரண வடிவுள்ளது. கேழ்வரகும் பூரண வடிவுள்ளது தான். கடுகு சிறியது, கேழ்வரகும் சிறியது தான். ஏன்? நான் சென்னையிலேருந்து 76ஆம் வருஷம், அப்போ எனக்கு 18 வயசு. சென்னையிலேருந்து ஒரு கூட்டம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு புழலில் சைக்கிள் ஷாப்பில் இறங்கி அங்கேருந்து மாதனாங்குப்பம் போகணும். ஃபுல்லாக வழியில் என்ன தான் கூப்பிட்டு போய் சொன்னார் பாஸ்டர். சென்னை சிந்தாரிப்பேட்டிலேருந்து சகோதரிகள் ஒரு 6 பேர், பிரதர்ஸ் 4 பேர் வந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போகிற அந்த நேரம் நெல்மணி கதிர் முளைச்சி பயிரெல்லாம் சாய்ஞ்சு கிடந்தது. அவங்க என்ன கேட்டாங்க, பிரதர் இது என்ன செடின்னு கேட்டாங்க. சென்னையில் இருக்கும், சென்னையிலே பிறந்து வளர்ந்தவங்க. நான் உடனே அதை பிரித்து உரித்து, இந்த பாருங்கள் இதானே. அதுக்கு வந்து திரும்ப கேட்டாங்க, இதுதான் அரிசி செடியான்னு கேட்டாங்க. இதுதான் அரிசி செடியான்னு கேட்டாங்க. நான் உரிச்சு கொடுத்த உடனேயும் அவங்க இன்னும் அடுத்து கேட்ட கேள்வி தான் ரொம்ப மோசம். என்ன கேட்டாங்க தெரியுமா? இது பச்சரிசி செடியா புழுங்கல் அரிசி செடியான்னு கேட்டாங்க. என்ன செடி? அப்போ நான் கேட்டேன், இங்கிலீஷில் சொல்லுங்க என்ன, ரா ரைஸ் பாயில் ரைஸ்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இது அப்படியே உரித்து சாப்பிட்டா பச்சரிசி, இதை வேக வச்சு காய வச்சு குத்தணும்னா வர்ற அரிசிக்கு பேர் பாயில் ரைஸு. இவ்வளவு தான் வித்தியாசம்னே. இது கூட தெரியாமல் சோறை தின்னுக்கிட்டு இருக்கான். அவன் கேட்டது நிஜமா, அது இது அரிசி செடியான்னு கேட்டான். சரி, அது கூட மன்னிச்சிடலாம், விட்டுருக்கேன். இது புழுங்கல் அரிசி செடியா பச்சரிசி செடியான்னு கேட்குறாங்க. மறக்க முடியாது என் வாழ்க்கையில். இது எப்போ நடந்துச்சு? 48 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இன்னும் எனக்கு மறக்க முடியல. சரி, போட்டோம். நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எனக்கு ஒரு கட்டுரை, தமிழில் ஒரு கட்டுரை எழுத சொல்லி தமிழாசிரியர் சொல்லி கொடுத்தார். நெல்மணி தன் வரலாறு கூறுவதாக கட்டுரை எழுது அப்படின்னு சொன்ன உடனே விதை எடுத்தார்கள், நாற்றங்காலில் நட்டார்கள், முளைத்தது, நாற்றுகளை பறித்தார்கள், நட்டார்கள், விளைந்தது, அறுத்தார்கள், குத்தினார்கள், அரிசி வந்தது. அவ்வளோதான் நெல்மணி வரலாறு. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போ என்னென்னா, ஏன் ஆண்டவர் கடுகு விதை சொன்னார்? இந்த ஐயா சொன்னார் விதைகளை குறித்து. விதைகள் எல்லாத்துக்கும் விதைகள் இருக்குது, எல்லாத்துக்கும்.
ஆனால் ஆண்டவர் சொன்னது கடுகு விதையை மட்டும். கடுகு விதையை சொன்னதுக்கு நான் இந்த கடுகு விதையை குறித்து 6 மாதங்கள் எங்கள் சர்ச்சில் பைபிள் ஸ்டடி எடுத்தேன். 24 வாரங்கள் எடுத்தேன். 7 குறிப்புகள். ஏன் கடுகு விதையை சொன்னாருங்கிறதுக்கு 7 குறிப்புகள் இருக்குது. அதை எல்லாத்தையும் இப்போ சொல்கிறதுக்கு முடியாது. முக்கியமான குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்துட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வேதத்தை ஆராய்ஞ்சிக்கணும். சரிங்களா? ஓகே. எங்கள் வீடு ஒரு சுத்துக்கட்டு வீடுன்னு சொல்லுவாங்க புழலில். எங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் நான் கிராமங்களில் கொல்லப்புறம்னு ஒன்று இருக்கும். அங்கே தான் நம்ம எல்லா குப்பைகளையும் கொண்டு போய் கொட்டுவோம். அந்த பெருக்கிற குப்பையும் கொட்டுவோம், அரிசி களைஞ்ச தண்ணியும் கொட்டுவோம், கொழும்பு சட்டியை கழுவியும் அங்கே தான் கொட்டுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ஒரு செடி முளைச்சிருக்கும். அந்த செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு செடி. என்ன செடி? கடுகு செடி. அந்த கடுகு செடியை பார்த்து நீ எப்படி இங்கே வந்த, நான் உன்னை நடலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கடுகு செடி பேசுகிறதாக இருந்தால் அது என்ன தெரியுமா சொல்லும்? அதை ஏன் கேட்குறீங்க? இந்த கிச்சனில் நான் இருந்தேன், இந்த வீட்டம்மா என்னை எடுத்து சட்டியை காய வச்சாங்க, சட்டி காஞ்சது பிறகு எண்ணெயை ஊற்றுனாங்க, எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு எண்ணெய் போட்டாங்க, நான் பட் பட் படா படான்னு வெடித்தேன், அதுக்கு பிறகு கருவேப்பிலையை போட்டாங்க, அதுக்கு பிறகு வெங்காயத்தை போட்டாங்க, அதுக்கு பிறகு தக்காளியை போட்டாங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் மசாலாவை போட்டாங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றுனாங்க, அது கொதித்த பிறகு மீனை போட்டாங்க, மீன் கொஞ்ச நேரத்தில் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கோழிக்கறி, மீன் 5 நிமிஷம், கோழிக்கறி 10 நிமிஷம், ஆட்டுக்கறி 15 நிமிஷம், மாட்டுக்கறி 20 நிமிஷம், பன்றிக்கறி 25 நிமிஷம். என்ன விசேஷம்னா இந்த குழம்புலேயே அதிகமாக வெந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிலுடைய டெம்பரேச்சர் 150 டிகிரி, வாட்டருடைய டெம்பரேச்சர், ஹீட்டிங் டெம்பரேச்சர், பாயிலிங் டெம்பரேச்சர் 110 டிகிரி. வாட்டருக்கு 110 டிகிரி, ஆயிலுக்கு 150 டிகிரி. இப்போ நேற்றுக்கு ராஜஸ்தானில் 52 டிகிரி செல்சியஸ். 52 டிகிரி. 52 டிகிரின்னா ஒரே இடத்துல நின்று மனுஷன் வெந்துருவான். முட்டையை கொஞ்சம் வெளியே வைக்கிறாங்க, அதையும் வைக்க வேண்டிய முட்டை வெளியே வச்சுருக்கிறாங்க. அது காலையில் வச்சது மத்தியானத்தில் அப்படியே வெடித்து ஒரு கோழி குஞ்சு வெளியே வருது. அவ்வளோ வெயில், அவ்வளோ வெயிலுங்க. நான் சகோதரிகள் சமைக்கிற சகோதரிகள் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பொட்டு பொட்டாக வெள்ளை வெள்ளையாக இருக்குது. என்ன இது எண்ணெய் கொதிக்கிறப்போ மேலே டாட்டாக பட்டுருச்சு, ஒரு சின்ன டாட். ஆனால் அந்த எண்ணெய்க்குள்ளவே வந்துக்கிட்டு இருக்கிற கடுகு, அந்த குழம்புலேயே அதிகமாக வெந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா கடுகு தான். சரி, இது எப்படி அங்கே வந்துச்சு? பொதுவாக நம்ம சாப்பிடும் பொழுது கடுகெல்லாம் ஒதுக்கிடுவோம், அப்படி தானே? யாரும் விரும்பி சாப்பிட்றது கிடையாது, கடுகை ஒதுக்கிடுவோம். சில நேரம் கடுகே சட்டியில் ஒட்டிக்கும். இதை கழுவி எடுத்துக்கிட்டு போய் கொல்லைப்புறத்தில் ஊற்றும் போது அந்த ஒட்டிக்கிட்டு இருந்த கடுகு கொஞ்ச நாள் கழித்து ஒரு செடியாக முளைச்சி வருது. என்ன விஷயம்னா அந்த குழம்புல கத்திரிக்காய் போட்டாங்க, தக்காளி போட்டாங்க, முருங்கைக்காய் போட்டாங்க, வெண்டைக்காய் போட்டாங்க. இந்த செடியெல்லாம் வரல, கடுகு செடி மட்டும்தான் முளைச்சிருக்கு. எப்படி முளைச்சது? அதிகமாக வெந்தது அதுதான். எதுங்க? இந்த மாதிரி நான் எங்கள் சர்ச்சில் பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிக்கிற பொண்ணுக்கு அப்போ தான் என்கேஜ்மெண்ட் ஆகிருந்துச்சு. முடிஞ்ச உடனே ஓடி வந்து, அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என்னம்மா நான் இப்போ ரெசிபி எழுதிக்கிட்டேன்னா, எனக்கு குழம்பே செய்ய தெரியாது, இப்போ நீங்கள் சொன்னது இப்போ எல்லா குழம்பும் செய்வேன் நான் அப்படின்னா. பிரசங்க ஆவிக்கு சொன்னால், ஆத்மாவுக்கு சொன்னால் அவள் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிக்கிறா. தோத்திரம். எனக்கா அடே பரவாயில்லையே, எப்படியோ போனால் சரி. இப்போ இந்த கடுகு விதை முளைத்ததுக்கு என்ன காரணம்? கடுகு சிறுத்தா காரம் போகாதுன்னு சொல்கிறோம், பூரண வடிவுங்கிறோம். நான் இஸ்ரேல் தேசத்துக்கு 3 முறை நான் போயிருக்கேன். இங்கே கடுகு செடியாக இருக்குது. நீங்கள் வட இந்தியாவில் நான் அடிக்கடி வட இந்தியா போவேன், வெஸ்ட் பெங்கால் போவேன். வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, இந்த இடத்துலலாம் கடுகு பயிரிடுறாங்க. அங்கே கடுகு பயிரிடும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ உயரத்துக்கு செடி முளைக்கு, இவ்வளோ உயரம் இருக்குது. ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் கடுகு மரமாக இருக்குது. இயேசுன்னு சொல்கிறார், அந்த மரத்தின் நிழலில் அநேக பறவைகள் வந்து இளைப்பாரும்னு சொல்கிறார். சின்ன விதை தான். சரி, சிறியது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை விட சின்ன தானியம் இருக்குது. எதை விட? கடுகை விட. என்ன தானியம்?
கசகசா பார்த்துருக்கீங்க தானே? அது கடுகை விட என்ன, இன்னும் சொல்ல போனால் கசகசான்னு சொல்லியிருந்தாருன்னா பரிசுத்தத்துக்கு அடையாளம் வெண்மை, சின்னது. கசகசாவெல்லாம் தண்ணியில் போட்டால் செத்தே போயிடும் வேக வச்சா. ஆனால் கடுகு தான் செத்தாலும் தனக்குள்ள இருக்கிற வித்தை சாக கொடுப்பதில்லை, விதை சாக கொடுப்பதில்லை. ஒரு நல்ல விசுவாசி அவன் செத்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் சாகிறதில்லை. சாது சுந்தர் சிங் செத்து போனாலும், நான் போன வருஷமா சாது சுந்தர் சிங் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் தரிசனம் கண்ட இடத்தை பார்த்தேன், அவருடைய சால்வையை பார்த்தேன், அவருடைய கோலெல்லாம் பார்த்தேன். அவர் செத்து போனாரா, விபத்துக்கு ஊழியத்துக்கு போனார், அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவர் என்ன ஆனார்னு தெரியாது. அவருடைய மரணத்தை குறித்தே ஒரு தெளிவான எந்த சரித்திரமும் இல்லை. ஆனால் அவருடைய சரித்திரத்தை வாசிக்கிற அநேகர் இன்றைக்கும் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? அவர் செத்தாலும் அவருக்குள் இருந்த விசுவாசம் சாகிறது இல்லை. அதற்கு உதாரணம் சொல்ல வேணுமானால், இயேசு கிறிஸ்துக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். 12 சீஷர்கள் இயேசு கிறிஸ்து, நீங்கள் மத்திய 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணின யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களுடனே இருக்கிறேன் அப்படின்னாரு. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு திரும்பி வாங்கன்னு சொல்லவே இல்லை. வாங்கன்னு சொன்னாரா? இப்போ நான் வெளியூர் போனாலும் வெளிநாடு போனாலும் ரிட்டர்ன் டிக்கெட் இருந்தால் தான் இமிக்ரேஷனில் உள்ளே விடுறான். ரிட்டர்ன் டிக்கெட் இருக்குதா? குறிப்பாக சிங்கப்பூருக்கு போனால் ரிட்டர்ன் டிக்கெட்டை காட்டுங்கிறாங்க. இமிக்ரேஷனில் ரிட்டர்ன் டிக்கெட் காட்டலன்னா உள்ளே விட மாட்டான். இப்போ திரும்பி வர்றதுக்கு டிக்கெட்டோடு தான் போகணும். ஆனால் ஏசு அனுப்பின சீஷர்கள் திரும்பி வாங்கன்னு சொல்லவே இல்லை. சொல்லாததுனால என்னவோ தெரியாது, போன இடத்திலே எல்லாரும் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். அது மாத்திரம் கிடையாது, யோவான் அப்போஸ்தலன் என்ன கொப்பரையில் அவரை போட்டாங்களோ அந்த இடத்துக்கு நானும் என் மனைவியும் போன வருஷம் ஜூன் மாதம் போயிருந்தோம். அந்த கொலோசியத்தில் போயிருந்தோம். அங்கே ரோம அரசாங்கம், ரோம கொடுங்கோல் ஆட்சியர் அவங்க கொடுக்குற தண்டனை எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொதிக்கிற எண்ணெயில் போட்டு சாகடிப்பாங்க, அல்லது உயிரோட ஒரு லைட் போஸ்ட்டில் கட்டி எரிய வைப்பாங்க. ரோமர்கள் இருந்த காலத்தில் வெறும் திரி விளக்கு தான், எண்ணெய் விளக்கு தான். அப்பொழுது தெருக்கல்ல ஒரு ராத்திரி வெளிச்சம் வரணும்னா யூதர்களை கட்டி வைத்து எண்ணெயை ஊற்றி கொளுத்துவார்கள் உயிரோடு. இது ரோமருடைய காலத்தில் யூதர்கள் அடைந்த தண்டனையின் உச்சம். பெர்ஷியர் என்ன பண்ணுவாங்க? பெர்ஷியர் சிங்கங்களின் கெபியில் கொண்டு போய் போடுவாங்க. பாபிலோனியர் என்ன பண்ணுவாங்க? நெருப்பில் கொண்டு போய் போடுவாங்க. ஒவ்வொரு தேசத்தாருக்கும் தண்டனையின் வித்தியாசம் உண்டு. பாபிலோனியர் நெருப்பில் கொண்டு போய் போடுவாங்க, பெர்ஷியர் சிங்க குகையில் போடுவாங்க, ரோமர் எரிப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோவான் அப்போஸ்தலனை சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வந்து கொலோசையத்தில் இருந்து கொண்டு யோவானை பார்த்து கேட்கிறார்கள், இயேசுவை மறுதலிக்கிறியாயா? இல்லையா? இல்லை. இங்கே பாரு, கொதிக்கிற எண்ணெயில் ஒன்று தூக்கி போடுவோம், செய்கிறத சீக்கிரமாக செய்யுங்கிறாரு. இவங்க தூக்கி போடுறாங்க கொதிக்கிற எண்ணெய். அந்த எண்ணெயில் போட்டால் உடனே எலும்பு கூட தான் மிதக்கணும். ஆனால் இவரை தூக்கி போடுறாங்க. இவர் எழுந்திருச்சு நின்று ரெண்டு கையும் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார். கூட்டம் பார்க்கிறது, எப்படி இது சாத்தியம்? உடனே ஒரு முறை தான் மரண தண்டனை, திரும்பி போடக்கூடாது சட்டம். அப்படியான என்ன செய்கிறது? இவனை பத்மு தீவுக்கு கடத்து. எங்கே? பத்மு தீவு என்னப்படுவது என்னன்னா, ரோமர்கள் உயிரோட ஒரு மனுஷனுக்கு மரண தண்டனை கொடுக்கும் பொழுது அந்த பத்மு தீவில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டாங்கன்னா, பத்மு தீவில் ராட்சத கழுகுகள் உண்டு. அந்த ராட்சத கழுகுகள் ஒரு மனுஷன் வந்த உடனே நூற்றுக்கணக்கான கழுகுகள் அவனை விரட்டிக்கிட்டு ஓடும். அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த கழுகுகள் உயிரோட கண்ணை கொத்தும், தலையை கொத்தும், உடம்பு கொத்தும். ஏறக்குறைய 12 மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான கழுகுகள் அந்த உயிரோடு உள்ள மனுஷனுடைய எலும்பு கூட மிச்சமாக வச்சுட்டு போயிடும்.
அப்படித்தான் இந்த யோவான் அப்போஸ்தலனை பத்மத்தீவில் கொண்டு போய் இறக்கிவிட சொல்லிட்டாங்க. இறக்கி விடும்படிக்கு ஒரு 5 இராணுவ வீரர்கள் ஒரு கேப்டன் புறப்பட்டு படகுல கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது எல்லாரும் அவர் பார்த்து கேட்குறாங்க, யோவானை பார்த்து, ஏயா வழக்கமாக நாங்கள் பார்ப்போம் கொதிக்கிற தண்ணியில் போட்டால் அப்படியே கரைஞ்சிருவாங்க, ஆனால் நீயும் கொதிக்கிற தண்ணியில் போட்டு சாகலி எப்படி அப்படின்னு கேட்ட உடனே அதை அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். அப்படி சொல்ல ஆரம்பித்து முடிக்கும் பொழுது பத்மத்தீவு வந்துருச்சு. 5 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணான்னா, இராணுவ வீரர்கள் எப்பொழுதும் டியூட்டியில் இல்லைன்னா பெல்ட்டில் கட்டக்கூடாது, பெல்ட்டை கழட்டிடணும். சிவில் வேலையாக எங்கேயா வந்தால் பெல்ட்டை கழட்டிடணும். அது இராணுவத்தில் உள்ள கட்டுப்பாடு. பெல்ட்டு இல்லைன்னா இவன் டியூட்டியில் இல்லைன்னு அர்த்தம் இராணுவ வீரர்களுக்கு. அப்படி ஒரு இராணுவ வீரன் எழுந்து என்ன பண்ணான்னா, தன்னுடைய யூனிஃபார்மை கழட்டினா, பெல்ட்டை கழட்டினா, கழட்டி கேப்டன்கிட்ட கொடுத்தாண்டே, என்ன ஏன் ஏது அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை இல்லை, இது கொதிக்கிற எண்ணெயில் போடப்பட்டாலும் சாகாதபடி காத்த அந்த இயேசுவுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நானும் இவரோட பத்மத்தீவில் இருந்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த பிரயாணத்தில் ரட்சிக்கப்பட்டவர் ஒரு போர் வீரன், ஒரு இராணுவ வீரன். சாகாத விசுவாசம், உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் சாகக்கூடாது. அது பத்மத்தீவில் போடப்பட்டாலும் சரி, அது எண்ணெய் கொப்பரையில் போடப்பட்டாலும் சரி, சிறைச்சாலையில் போடப்பட்டாலும் சரி, அக்கினி சூளையில் போடப்பட்டாலும் சரி, சிங்கங்களின் கெபியில் போடப்பட்டாலும் சரி, உனக்குள் இருக்கிற விசுவாசம் சாகவே கூடாது. ஆமென். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற விசுவாசம். அப்படித்தான் அங்கே இறங்கினான். அங்கேதான் அந்த யோவான் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார். இதெல்லாம் நாம் அறிந்தது. கடுகு விதையில் முதலாவது, கடுகு விதைக்கு ஏன் சொன்னால் அது பூரண வடி உள்ளது. 2வது அந்த விதை சின்னது. 3வது சாகாது. 3வது சாகாது. சொல்லுங்க, சாகாது. நம்ம உண்மையான விசுவாசியாக இருந்தால் நீங்கள் செத்தாலும் உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் சாகக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், கடுகு விதையளவு விசுவாசம் உனக்கு இருந்து இந்த மலையை பார்த்து விடுவிட்டு பெயர்ந்து நீ அப்புறம் போய் என்று சொல்லது அப்படி ஆகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே. 4வது குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடுகு விதை இருக்குது பாருங்களேன். இப்போ ஆப்பிள் காஷ்மீரில் விளையும், கொடைக்கானலில் விளையும், ஊட்டியில் விளையும். இங்கே விளையாது, சதுப்பு நிலங்களில் விளையாது. மாமரம் இங்கே விளையும், அங்கே விளையாது. எங்கே? சரி, இந்த உலகத்திலேயே எல்லா சீதோஷ சூழ்நிலையிலும் வளரக்கூடிய ஒரே செடி, ஒரே விதை கடுகு மட்டும்தான். அது மலைப்பாங்கான இடமாக இருந்தாலும் சரி, பனி பிரதேசமாக இருந்தாலும் சரி, ராஜஸ்தான் பாலைவனமாக இருந்தாலும் சரி, மலைப்பிரதேசமாக இருந்தாலும் சரி, குடிசை பகுதியாக இருந்தாலும் சரி, இந்த கடுகு விதை இருக்க அது பயிர் முளைக்கும். அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு விசுவாசி குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, அரண்மனையில் வாழ்ந்தாலும் சரி, அந்த விசுவாசி பள்ளத்தாக்கில் வாழ்ந்தாலும் சரி, மலைப்பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் சரி, அந்த விசுவாசி பாலைவனத்தில் வாழ்ந்தாலும் சரி, அந்த விசுவாசியாகவே சாவா. 5வதாக இந்த ஏங்க கடுகு விதைக்கு சொன்னார்னா, இந்த கடுகு விதை இருக்குல்ல, இந்த ஒன்று தாங்க, உப்பும் கடுகு மட்டும்தான் எல்லா வீட்லையும் இருக்கும். உப்பு இல்லாத வீடு கிடையாது. அதே மாதிரி கடுகு இல்லாமல் இல்லை. அர்த்தம் என்னன்னா, ஏன் கடுகு விதை சொன்னார்னா, ஒரு விசுவாசி குடிசை வீட்டிலையும் விசுவாசியாக இருப்பான், அரண்மனையில் விசுவாசியாக இருந்தால் அங்கேயும் அவன் விசுவாசியாகவே இருப்பான். வாலிபன் விசுவாசியாக இருப்பான், வயோதிபன் விசுவாசியாக இருப்பான். ஜெயிலில் இருந்தாலும் விசுவாசி தான், அவன் குழியில் இருந்தாலும் விசுவாசி தான், விற்கப்பட்டாலும் விசுவாசி தான், குற்றஞ்சாட்டப்பட்டாலும் விசுவாசி தான். அந்த சொப்பனக்காரனை எங்கே கொண்டு போனாலும் அவனுக்குள் இருந்த விசுவாசத்தை சாகடிக்க முடியாது. அல்லேலூயா. அடுத்ததாக 7வது குறிப்பு சொல்லிட டைம் முடிய போகுது. என்னென்னா, நீங்கள் வட இந்தியாவுக்கு ட்ரெயினில் போனீங்கன்னா, பாஸ்டர் வட இந்தியாவில் தான் படித்தார், உத்தரப்பிரதேசம் தான் படித்தார், அவருக்கு தெரியும். நான் அடிக்கடி போகிறதுனால தெரியும்.
ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றக்காக சொல்கிறேன், வட இந்தியாவுக்கு நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா விஜயவாடாவை தாண்டினீங்கன்னா ட்ரெயினில் ஒருத்தர் பொரிக்கடலை, உப்பு கடலை, அப்புறம் கொண்ட கடையிலெல்லாம் விற்றுக்கிட்டு வருவான். விற்றுக்கிட்டு வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ஆயில் ஊற்றுவான். மூக்கு நமக்கு சென்னைக்காரங்களுக்கு அது நாத்தமாக தெரியும். ஆனால் அதை வாங்கி ரொம்ப ருசியாக சாப்பிடுவானுங்க. ஒரு முறை எனக்கும் கொடுத்தா, நான் பீகார் போகும்போது எனக்கும் கொடுத்தாங்க. முதல் அவர் சொல்லி தான் கொடுத்தார், பாஸ்டர் முதல் முறை சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் நீங்களே கேட்பீங்க. நாங்கள் அதே மாதிரி சரி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி சாப்பிட்டோம். ஆனால் மனம் ஒரு மாதிரியான மனமாக இருந்துச்சு. அப்போ தான் சொன்னாங்க, பாஸ்டர் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இந்த கடுகு எண்ணெயினுடைய மகத்துவம் தெரியல. என்னன்னு கேட்டேன். இதில் அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. இந்த கடுகு எண்ணெயை சமைச்சு சாப்பிட்டா இருதய நோயே வராது. இந்த கடுகு எண்ணெயை பொரிச்சு சாப்பிட்டோம்னா பிபியே வராது. அப்படியானால் ஒரு வீட்டில் கடுகு விதையான ஒரு விசுவாசி இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே பிபியும் வராது, ஹார்ட் ப்ராப்ளமும் வராது. Praise the Lord. அல்லேலூயா. 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 கடைசியாக எல்லா வீட்லையும் கேட்டவன கொஞ்சம் கடுகு கொடுனா கொடுத்துருவாங்க. சர்க்கரை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, உப்பு கேட்டால் கொடுப்பாங்க. உப்பு தான் இந்த மிளகாத்தூள் முதல் முறை கேட்டீங்கன்னா ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. அடுத்த முறை கேட்டீங்கன்னா இல்லைக்கா இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா முந்தி கொடுத்ததே திரும்பி வரலையே, இதே பழக்கமாக போயிடுச்சு. பிரைஸரா. ஆனால் கடுகு கேட்டால் கொடுத்துருவாங்க. ஏன் தெரியுமா? இவ்வளோ தேவையில்லை, இவ்வளோ போதும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு விசுவாசி சின்னவனாக இருந்தால் கூட அவன் இருந்தால் அந்த குழம்பு மனமாக இருக்கும். கடைசியாக ஒரு குறிப்பு, நீங்கள் கேழ்வரகு கையிலே நசுக்கிடலாம், அரிசியை கையில் நசுக்கலாம், கோதுமையை கையில் நசுக்கலாம். நீங்கள் வேணால் வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கடுகை எடுத்து நசுக்கி பாருங்க, உங்களால் நசுக்க முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங் கடுகு. சொல்லுங்கள், 7 மடங்கு சூளை நெருப்பு அதிகரித்தாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்குள் இருக்கிற கடுகை உன்னால் நசுக்க முடியாது. ஆமென். சிங்கங்களின் கெவியிலே கொண்டு போய் போடப்பட்டாலும் தானியேலுக்குள் இருக்கிற அந்த கடுகு விதையை நசுக்க முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் சாகாத விசுவாசமாக இருக்க வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், கடுகு விதையளவு விசுவாசம் உனக்கு இருந்து இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போய் என்று சொன்னான், நீ சொன்னபடி ஆகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது, ஒன்றும் இராது. நான் அடிக்கடி எங்கள் சபையில் சொல்லுவேன், those who can see the invisible, they can do the impossible, because the God to whom we serve is a God of impossibilities. Praise the Lord. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் இருக்க, பாஸ்டர் அவர் வந்ததுக்கு பிறகு எங்கள் சபையில் நாங்கள் மாடியில் ஒரு குடிசையில் இருந்தப்போ தான் பாஸ்டர் மனைவி எல்லாம் வந்தாங்க. அவங்க இங்கே வந்துட்டாங்க. எங்கள் சபை வளர்ந்து இப்போ நாங்கள் இருக்கிற இடம் 5வது இடம், சொந்த இடம். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த இடம் ஒரு குடிசையில் இருந்தோம், இடம் பத்தலை. அங்கே நெல்சன் மாணிக்க ரோட்டில் 6 வருஷமாக மூடிக்கிட்டு இருந்த ஒரு தியேட்டர். அந்த தியேட்டர் ஓனர் யாருன்னு தெரியாது. திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நமக்கு இடம் வேணுமே அப்படின்னு சொல்லி அந்த தியேட்டருக்கு முன்னாடி கையை நீட்டி, ஆண்டவரே இந்த தியேட்டர் யார் சொந்தம்னு தெரியாது, ஆனால் வானம் உம்முடையது, பூமியும் உம்முடையது, ஆலயமும் உம்முடையது. ஆமென். சபை கிறிஸ்துவின் சரீரம். சபையின் அஸ்திபாரம் கிறிஸ்து, சபைக்கு தலை கிறிஸ்து. அப்போ தலையும் கிறிஸ்து தான், சரீரமும் கிறிஸ்து தான், அஸ்திபாரமும் கிறிஸ்து தான். ஆக மொத்தத்தில் முழு சபையும் கிறிஸ்து தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் சொன்ன, ஆண்டவரே எங்களுக்கு இடம் இல்லை, இடம் பத்தலை, ஆகினால எங்களுக்கு இந்த சபை இந்த கட்டடம் யாருதுன்னு தெரியாது. தேட்டர் 3 ஏக்கரில் பள்ளியப்பா தேட்டர். ஜெவமனுக்கு ஒரு முறை ஜெபம் பண்ணேன். அடுத்த முறை போய் அதுக்கு எதிரில் நின்றுக்கிட்டு, ஆண்டவரே இந்த தியேட்டரை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தியேட்டரை கொடுத்ததுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த ஆளுக்கு தியேட்டர் பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு. என்ன சொன்னாங்க தெரியுமா? என் மனைவி கூட, ஏயா பைத்தியமாகவே ஆயிட்டியா நீ, என்ன தூக்கத்தில் கூட தேட்டர் 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 இருக்கிறிய அப்படின்னு.
கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா தான் தெரியும். ஆமென். ஹalleluya. விசுவாசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா தெரியும். ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு அது தேவபலனா இருக்கு. Praise the Lord. அல்லேலூயா. சரி, உடனே பண்ணேன். சர்ச்சில் வந்து 21 நாள் ஜெபம், உபவாச ஜெபம். ஓனரை கண்டுபிடிக்கிறதுக்கு 18 நாள் ஆச்சு. அந்த மேனேஜர் சொன்னார், எங்கள் ஓனரை தியேட்டர் விஷயமா யாரையும் பார்க்க விரும்பலை, அந்த தியேட்டர் வாடகைக்கு கொடுக்கறது இல்லை, அது கார் கம்பெனி கேட்டாங்க, பஸ்ஸு கம்பெனி கேட்டாங்க, யாருக்கும் கொடுக்கறது இல்லை, அது விஷயமா அவர் யாரையும் பார்க்க மாட்டார். அப்போ இந்த மேனேஜர்கிட்ட சொன்னேன், ஐயா நான் அவர் பார்க்கணும், எனக்கு பார்க்கறது, நான் பேச மாட்டேன், தியேட்டரை பற்றி பேச மாட்டேன், என்னை கூட்டிகிட்டு போ. அப்பாயின்மெண்ட் வாங்கி கூட்டிகிட்டு போனார். அன்றைக்கி அது 20வது நாள், உபவாச ஜெபத்தினுடைய 20வது நாள். நான் ஜெபம் பண்ணிட்டு போகிற, ஆண்டவரே தியேட்டரை குறித்து அவர் பேச மாட்டாராம், ஆனால் நீங்கள் பேச வைக்கணும். நான் பேச மாட்டேன், தியேட்டரை பற்றி அவரே பேசணும், நான் பேச மாட்டேன். சரி, என்னுடைய சாட்சி சொன்னேன். நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டைப்பிஸ்டாக இருந்தேன். 19 வயசில் யூனிவர்சிட்டி வேலைக்கு போனேன். 32 வயசில் நான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னை ரிசைன் பண்ண சொன்னார். நான் ரிசைன் பண்ணிட்டேன். அப்போ 32 வயசில் என் வேலையை நான் ரிசைன் பண்ணும்போது ஐ வாஸ் லுக்கிங் அப் டு எம்எஸ்சி டிகிரி எக்ஸாமினேஷன். எம்எஸ்சி டிகிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஸ்டின் பேப்பர் அனுப்புறது, ஆன்சர் ஷீட் அனுப்புறது, ஆன்சர் ஷீட்டு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கலெக்ட் பண்ணி ரெஸ்பெக்டிவ் எக்ஸாமினர்ஸுக்கு அனுப்புறது, டபுள் வேல்யூவேஷன், பிறகு சென்ட்ரல் வேல்யூவேஷன், திரும்பி மார்க் ஷீட் அடிக்க எழுதணும், சர்டிஃபிகேட், இந்த வேலையில் இருந்தோம், கான்ஃபிடென்ஷியல் செக்ஷன். அப்போ ஒரு நாள் டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வேலையை விட்டு வாங்கினார். அப்போ வயசு 32. மூத்த மகளுக்கு 6 வயசு, சின்ன பொண்ணுக்கு 3 வயசு. என் மனைவிக்கிட்ட சொல்லலை. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, நான் எவ்வளோ அழகாக இருந்தேன் தெரியுமாங்க, நம்ப மாட்டீங்க, சுருள் சுருள் முடி. அந்த மாதிரி சிரிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ இந்த மாதிரி அண்டகாசு புழுகிறியே அப்படிங்கிற மாதிரி என்னை பார்க்குறாங்க அந்த அம்மா. உண்மைதான், வேணா நான் அப்புறம் தர்றேன். நான் என்னுடைய புஸ்தகம் நேற்று தான், முந்தானால் தான் வெளியிட்டாங்க, நான் கொண்டு வரல. என்னுடைய சாட்சி, என்னுடைய சுயசரிதை நேற்றைக்கு முன்தினம் பாஸ்டர் டி மோகன் வெளியிட்டார். ஒரு 500 பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. சரி, அது இருக்கட்டும். அப்புறம் வேலையை ரிசைன் பண்ணப்போ என்னை பைத்தியம்னு சொன்னாங்க. எங்கள் மனைவி ஒரு வாரம் வீட்டில் இருந்துன்னு வேலைக்கு போகலையா? இல்லை. ஏன் 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 இது சொல்கிறேன். 2வது வாரம் வேறு வழி இல்லை, சொல்லிட்டேன் வேலையை ரிசைன். எனக்கு நான் புழலில் எங்களுக்கு இப்போவும் இருக்குது எங்கள் சொத்து. 2 லாரி இருந்துச்சு. எங்கள் அப்பா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது காமராஜர் கையை பிடிச்சி நடந்திருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு பக்தவச்சலம் வருவார், கக்கன் வருவார். மூப்பனாரில் எங்கள் அப்பாவுக்கு ஜூனியரு. இந்த சுதந்திரம் பெற்ற அந்த சுதந்திரம் பெற்ற உடனே நடந்த எலெக்ஷனில் திருவொற்றியூர் தொகுதியில் எங்கள் அப்பாவை தான் நிற்க சொன்னார் காமராஜர். எங்கள் அப்பா பதவியெல்லாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு டிபி எழுமலைங்கிறவரை திருவொற்றியூர்லேருந்து கொண்டு வந்து எம்எல்ஏ வாக்கினார். 15 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தார். அவங்க மக கல்யாணத்தில் 69ஆம் வருஷம் காமராஜர் வந்து நடத்தி வச்சார். அவர்கிட்ட தான் அவர் கையை பிடிச்சி நடந்துட்டு போனேன். அது வேறு விஷயம். எனக்கு கல்யாணத்துக்கு பெண் பார்க்கும்பொழுது பல பணக்காரர்கள், போதகர்கள், மூப்பர்கள் பெண் கொடுக்க முன் வந்தார்கள். ஆனால் நான் 3 கண்டிஷன் வச்சேன். எனக்கு வரக்கூடிய மனைவி என்னை விட படிப்பு குறைஞ்சவளாக இருக்கணும், என்னை விட வசதி குறைந்தவளாக இருக்கணும், என்னை விட அழகு குறைந்தவளாக இருக்கணும். என் மனைவி 8வது தான் படித்தவங்க, வீடு வசதி கிடையாது, கருப்பாக இருப்பாங்க. உங்கள் பாஸ்டருக்கும் உங்கள் பாஸ்டம்மாவுக்கும் தெரியும். ஆனால் ஒன்று, என் மனைவி நெடுமுழங்காலில் மணிக்கணக்கில் நின்று ஜெபிச்சதுனால 2 மூட்டும் தேஞ்சி போய் இப்போ செயற்கை மூட்டில் தான் என் மனைவி இருக்கிறாங்க. ஏறக்குறைய 34 நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். 30 நாடுகளில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என் மனைவியை கூப்பிடுவேன், அமெரிக்கா போகலாம், உன்னை கூப்பிட்டு வர சொல்லலாம், இப்போது நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெர்மனி போகிறேன், வா, நான் ஜெபம் பண்ணுறேன். லண்டன் போனால் மாத்திரம் நான் வர்றேன்பாங்க. ஏன்னா அங்கே என் மகன் இருக்கிறா, என் பேர பிள்ளைங்க 3 பேர் இருக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல தெரியுமாங்க, திருமணமாகி போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் எங்களுக்கு 42 வருஷம் முடிஞ்சிருக்கு. திருமணமாகி நாளைக்கு 66 வயசு முடியுது எனக்கு, சரியா? அப்போ இந்த 42 வருஷத்தில் என் மனைவியை நான் ஒரு முறை கூட அடித்தது கிடையாது, ஒரு முறை கூட அடித்தது கிடையாது, வாடி போடின்னு சொன்னது கிடையாது. அப்படி பைபிளில் இருக்கா பாஸ்டர்? உங்களுக்கு சண்டே வந்தது இல்லையா? சண்டை வராத குடும்பமே கிடையாது. எங்கள் ஊரில் குருடனை, அவன் மனைவி குருடி,
ஆனால் அடிக்கடி சண்டை வரும் ரெண்டு பேருக்கும். கண்ணு தெரியலையே சண்டை வருமா? வரும். செவிடன் செவிடிக்கு சண்டை வரும். சண்டை வராத குடும்பம் கிடையாது. வரணும், வந்தாதான். திருக்குறளில் காமத்து பாலில் கடைசி குறள் என்ன தெரியுமா? கூடுதல் காமத்திற்கென்போம் அதற்கென்போம் கூடி மயங்க பெரியன். புருஷ மனைவினா சண்டை வரணும், பிறகு கூடணும், அப்போ தான் இன்பம் அதிகமாகுமா அப்படின்னு திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம பைபிள் என்ன சொல்லுது? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் தன் சொந்த சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. சில நேரம் அடிக்கணும் போல் வந்துச்சுன்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 82ஆம் வருஷம் பாஸ்டர் சுந்தரையா கையை பிடிச்சி கொடுத்து அவர் சொல்ல நான் சொன்னது, உன்னை என் சொந்த சரீரமாக பாவித்து வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னை மாத்திர பிரியப்படுத்தி உனக்கு உண்மையுள்ள கணவனாக இருப்பேன்னு வாக்கு கொடுத்தது அடிக்கடி ஞாபகம் வரும். அதனால் கோபம் வந்தாலும், அடிக்கும்படியான கோபம் வந்ததுன்னா என்ன நானே அடிச்சுக்குவேன், என் மனைவி அடிக்க மாட்டேன். கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் உன் மனைவி கிட்டையும் நீ விசுவாசியாகவே வாழணும். சபையிலையும் விசுவாசியாக இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல விசுவாசியாக இருக்கணும். மனைவி, நான் அடிக்கடி சொல்லுவேன், கணவனுக்கு சாட்சி மனைவி, மனைவிக்கு சாட்சி கணவன், பெற்றோருக்கு சாட்சி பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு சாட்சி பெற்றோர்கள். என் பிள்ளைகளுக்கு நான் ஞானசான் கொடுக்குறதுக்கு சொன்னேன், சான்சுந்தரையாட்ட எடுத்துக்க ஞானசான். என் பிள்ளைகள் இருந்துமா, அப்பா எங்களுக்கு நீங்கள் தான் ஞானசான். என் மகனுக்கு இப்போ பையன் பிறந்திருக்கான். நான் சொன்னேன், பிரதிஷ்டப்பட்ட என் மகன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் மகன் பாஸ்டர் டேவிட் ஃப்ராங்க்லின், அவர் தான் தேவகுமாரா பாட்டு பாடினவர். நீங்கள் டிவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் என் மகன் தான். அப்போ சொன்னேன், டே தம்பி, குழந்தை யாரை வச்சு டெடிகேட் பண்ணலாம் சொல்லு, ஃபாதரை கூப்பிடலாமா அல்லது யாரை கூப்பிடல சொல்லு. அப்பா யாரை கூப்பிட்டாலும் சரி, என் பிள்ளை நீங்கள் தான் பிரதிஷ்டை பண்ணணும். பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் 1ஆம் தேதியானா, ஜனவரி 1ஆம் தேதி என் மனைவி எனக்கு முன்னாடி முழங்கார் படிக்கிட்டு என் தலைமையில் கை வச்சு என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சாகுபுற வரைக்கும் என் மனைவி கிட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்குவாங்க. என்னோடய மூத்த அக்காவங்க என் மனைவி கிட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்குவாங்க, தலைமையில் கை வச்சு. என் மனைவி தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். நாத்தனார் அதுவும் சின்னவ, 10-15 வயசு சின்னவ இருந்தாலும் என் மனைவி கிட்ட முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்குவாங்க. ஏன் சொல்கிறேன் தெரியுமா ஐயா? நீ சிறுவனாக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, நீ கடுகு விதையாக இருப்பாயானால் உனக்குள் இருக்கிற சாரத்தை ஒருவரால் அழிக்க முடியாது. அது எண்ணெய், கொதிக்கிற எண்ணெய் ஆனாலும் சரி, சிங்க கெபி ஆனாலும் சரி, 7 மடங்கு அக்கினி சூளை ஆனாலும் சரி, விசுவாசியினுடைய விசுவாசத்தை சாகடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒருவரும் பிறக்கவில்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. கண்களை மூடுவோம். இயேசு எந்தன் கூட உண்டு, எந்தன் கோட்டையும் அரணும் அவர். அல்லேலூயா. இயேசு எந்தன் கூட உண்டு, எந்தன் கோட்டையும் அரணும் அவர். ஒரு சேனை எதிரே பாளையம் வந்தாலும் சொல்லிடவே மாட்டேன். ஒரு சேனை எதிரே பாளையம் வந்தாலும் சொல்லிடவே மாட்டேன். எந்த விசுவாச ஜீவியத்தில் நான் கலங்கிடவே மாட்டேன். விசுவாச ஜீவியத்தில் நான் கலங்கிடவே மாட்டேன். காலங்கள் மாறும், மனிதனும் மாறுவான், கர்த்தரும் மாறாதவர். காலங்கள் மாறும், மனிதனும் மாறுவான், கர்த்தரும் மாறாதவர். கருவில் என்னை கண்டவர் இருளை ஒளியாய் மாற்றினார். கண்டவர் இருளை ஒளியாய் மாற்றினார். கலங்கினானும் திகைத்த போது அருகில் வந்தென்னை தேற்றினார். கலங்கினானும் திகைத்த போது அருகில் வந்தென்னை தேற்றினார். இயேசு எங்கள் கூட உண்டு, எந்த கோட்டையும் அரணுபவர்.
உண்டே. எந்த கோட்டையும் அரணுமவர். ஒரு சேனை எதிரே பாளையம் வந்தாலும் சொல்லிடவே மாட்டேன். ஒரு சேனை எதிரே பாளையம் வந்தாலும் சொல்லிடவே மாட்டேன். சாரி பாத்திலும் ஏரித்தில் சூழச் செடியின் கீழிலும். சாரி பாத்திலும் ஏரித்தில் சூழச் செடியின் கீழிலும். சோர்ந்து போன எலியாவை போஷித்த யெகோவா என்னையும் போஷித்தார். சோர்ந்து போன எலியாவை போஷித்த யெகோவா என்னையும் போஷித்தார். இயேசு எந்தன் கூட உண்டே. எந்தன் கோட்டையும் அரணும் அவர். அல்லேலூயா. இயேசு எந்தன் கூட உண்டே. எந்தன் கோட்டையும் அரணும் அவர். ஒரு சேனை எதிரே பாளையம் வந்தாலும் சொல்லிடவே மாட்டேன். ஒரு சேனை எதிரே பாளையம் வந்தாலும் சொல்லிடவே மாட்டேன். இதை பொழுதே மறந்தாலும் இரக்கம் கிருபையால் அழைத்தாரே. இதை பொழுதே மறந்தாலும் இரக்கம் கிருபையால் அழைத்தாரே. எக்கால தோடியும் முழங்கும் வானில் என்னை சேர்ப்பாரே. எக்கால தோடியும் முழங்கும் வானில் என்னையும் விண்ணிலே சேர்ப்பாரே. எக்கால தோனியும் விசுவாசத்தோட எக்கால தோனியும் என்னையும் விண்ணிலே சேர்ப்பாரே. இயேசு எந்தன் கூட உண்டு. எந்தன் கோட்டையும் அவனும் அவர். அல்லேலூயா. இயேசு எந்தன் கூட உண்டு. எந்தன் கோட்டையும் அவனும் அவர். ஒரு சேனை எதிரே பாளையம் வந்தாலும் சொல்லிடவே மாட்டேன். ஒரு சேனை எதிரே பாளையம் வந்தாலும் சொல்லிடவே மாட்டேன். எந்த விசுவாச ஜீவியத்தில் நான் கலங்கிடவே மாட்டேன். ஆமே. காலங்கள் மாறும் மனிதனும் மாறுவான் கர்த்தரும் மாறாதவர். காலங்கள் மாறும் மனிதனும் மாறுவான் கர்த்தரும் மாறாதவர். இயேசு எந்தன் கூட உண்டு. எந்தன் கோட்டையும் அரணும் அவர். அல்லேலூயா. இயேசு எந்தன் கூட உண்டு. எந்தன் கோட்டையும் அரணும் அவர். ஒரு சேனை எதிரே பாளையம் வந்தாலும் சொல்லிடவே மாட்டேன். 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 பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உங்களுடைய நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நேரம் முழுவதிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை இமட்டுமாய் நடத்தி கொண்டு என் வார்த்தையை அனுப்பி எங்களை மகிமைப்படுத்தினது மாத்திரமல்ல,
உடைய ஆலோசனை தந்து எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துகிற நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள்ங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துகிற இந்த நல்ல தயவு எண்ணி, இந்த ஸ்லாக்கியத்தை எண்ணி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். அவர் வந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் கனப்படுத்துவீராக. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனை இந்த இடத்திற்கு அவர்கள் வந்ததற்குரிய பலனை இம்மையில் மட்டுமல்ல மறுமையில் கொண்டு, இதற்காகவே நீ என் பிள்ளைகளிடத்துல போனீங்கல்ல, என் பிள்ளைகளிடத்துல ஊழியம் செய்தீங்கல்ல, என் பிள்ளைகள் மத்தியில் இப்ப நீங்க பலப்படுத்தினீங்கல்ல, அதற்கு இதுதான் உனக்கு ஆசீர்வாதம் சொல்லி ஆண்டவரே அந்த வித்தியாசத்தை இவர்கள் கண்டு உண்மையாகவே மெய்யாகவே அந்த இடத்துல அந்த பிள்ளைகளோடு கூட தேவாதி தேவன் இருக்கிறார் என்கிறத அவர்கள் அறிந்து கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் மனதார சபையாய் இவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். என் தேவனுடைய நாமத்துல இன்னும் நாங்கள் ஆண்டவர் இவர்களை மாத்திரமல்ல ஊழியத்தை, குடும்பத்தை, இவர்களுக்கு எல்லாவற்றையும் வேலையடைத்து முத்திரையிடுவீராக. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் எடுத்து நீர் பயன்படுத்தும். ஆளுகை செய்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். அவர்களும் வந்தது நல்லது என்று கடந்து தேவன் உதவி செய்யும். எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிறவரே, சகல துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள, கிருபையுள்ள, தயவுள்ள, சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.